சுவாணி மக்களே எந்திரிச்சு சாப்பிடு. இம்மடி சுவாணி மக்களே, எவ்வளவு நேரம் இப்படி தூங்குவா? கோவத்தை சாப்பாடு மேல காட்டாதியா, அம்மா சொல்லிவிட்டேன். இந்த சாப்பாடும் கிடைக்காம எத்தனை பேர் கஷ்டப்படாத தெரியுமா? எனக்கு சோறம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், என்னைய கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. சுவாணி, அப்பா மேல இருக்க கோவத்தை எதுக்குமா அம்மா மேல காட்டுறா? உனக்கு ஒன்றும் தெரியாதுக்க, நீ சும்மா இரு. எனக்கு இப்பதான் 18 வயசு முடியுது, அதுக்குள்ள கல்யாணம் அது இதுங்காவ. என் கூட படித்த பிள்ளைலாம் விதவிதமாக துணியை போட்டுட்டு அவ்வளோ காலேஜுக்கு போவோம் அது இதுன்னு பேசுகிறாளுவே. நான் மட்டும் கையில் பிள்ளையை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணுமோ? இப்போ நீயே பாரு, உனக்கு 25 வயசுல தானே கல்யாணம் முடிச்சிருந்து, எனக்கு என்ன அவசரம்? ஆமா சித்தி, அவன் சொல்றதும் சரிதானே. நீலா நீ வேற, நானாமா அவளுக்கு கல்யாணத்தை பண்ணணும்னு ஒத்த காலில் நிற்கேன். உங்க சித்தப்பா தான் கேட்கவே மாட்டுக்காரே. நல்ல பையன், நல்ல இடம், எதுக்கு நம்ம வீணா விட்டுக்கிட்டுல உடம்பு பிடிச்சிட்டு நிற்காரு. நான் வேணா சித்தப்பா கிட்ட பேசட்டா சித்தி? ஐயோ வேண்டாம்மா, உன் மனசு ஏதாவது கஷ்டப்படுத்த மாதிரி சொல்லிட்டாருன்னா அப்புறம் நான் தாங்க மாட்டேன். மக்களே, அதுக்கு என்ன காலங்கள் கிடக்கு, நீ சாப்பிடா. அது சாப்பிடாம எதுக்கு வயிற்ற பட்டினி போடணும்? அதெல்லாம் முடியாது. எனக்கு காலேஜில் படிக்க வைப்பேன்ட்டு அட்மிஷன் சீட்டு வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன். இது காலேஜ்ல ஜூன் மாசம் தானே திறப்பாவே, இது 2 மாசம் இருக்கு. அம்மா நீ கண்டியோ, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அட்மிஷன் ஃபார்ம்லாம் முன்னாடியே கொடுத்துருவாவே. ரிசல்ட் வரட்டும் டி, மார்க் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு முடிவெடுப்போம். அதை நான் சொல்றேன்ல, மார்க் நல்லா தான் வரும், வேணும்னா பாரு. ஊர்லயே நான் தான் மார்க் எடுப்பேன். மார்க் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு அந்தால கல்யாணம் கட்டி கொடுத்துடலாம்னு நினைக்கலோ? நீ மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நோயி, அப்புறம் இனி உயிரோடய பார்க்க முடியாது. செவுட்ல அரைஞ்சு விடுவேன் அம்மா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருந்தா. இது உங்க அப்பாட்ட நான் பேசுறீங்கம்ல, அது எதுக்கு வயிற்ற பட்டினி போட்டு கிடக்கணும்? இப்போதைக்கு வந்து சாப்பிடா. சுவாணி, அதான் அம்மா சொல்றாவல்லம்மா, நீ சாப்பிடு. வா போய் சோத்தை போட்டு எடுத்துட்டு வா. ஆமா மவராணி, சோத்தை போட்டு எடுத்துட்டு வந்து உனக்கு ஊட்டியாவ, வந்து சாப்பிடு ஒழுங்கு மரியாதையா. எந்திரிச்சு வெளியே வா, அக்கா கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டு. வாரேன் போ. உங்க அப்பனுக்கு மவளுக்கு நடுவுல நான் கிடந்துக்கிட்டு என் உயிர் தான் போகுது. சுவாணி கொஞ்சம் பொறுமையா இருமா, நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கு தானே. ஏக்க நீயே பாருக்க, என் கூட படித்த பிள்ளைலாம் எந்த காலேஜில் படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கு. நான் மட்டும் கல்யாணத்துக்கு ரெடியானா நல்லாவா இருக்கும்? அது மட்டும் இல்லை, எனக்கு இப்போ தானக்கா 18 வயசே ஆகுது. ஆமாம் சோனி, ஆனால் ஒன்று சொல்கிறேன், உனக்கு எப்போ விருப்பமோ அப்போ கல்யாணம் பண்ணிக்க. இப்போதைக்கு அப்பா அம்மா அவசரப்படுறாவன்னு அப்பா அம்மாக்காக கல்யாணம் பண்ணாத. கல்யாணம் பண்ணி என்னத்தை கண்டோம் சொல்லு? 3 மாதம்தான், வெளியெல்லாம் கூட்டு போவாவே. அப்புறம் வயிற்றுல ஒன்று வந்ததுக்கப்புறம் வருஷம் முழுக்க நம்ம வீட்டில் தான் இருக்கணும். பாத்திரம் வலிக்கி, துணியை துவைச்சி, வீட்டை பெருக்கி, அவளுக்கு சமைச்சு கொடுத்து நம்ம வாழ்க்கையே தலைகீழ மாறும் சோனி. உனக்கு என்ன படிக்க இஷ்டம் இருக்கோ நல்லா படி, எவ்வளோ தூரம் படிக்கணுமோ படி, அது மட்டும்தான் நான் சொல்லுவேன். கல்யாணம்னு சும்மா இல்லை சோனி, கல்யாணம் பண்ணணும், மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும், புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும், நாத்தனாருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும். அப்புறம் பிள்ளைகளை பெற்றுட்டு பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளையே மாற்றிக்கணும். அது மட்டுமா, பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் வெளியே போக முடியும்னு நினைக்கா, அதுகளுக்கு ஒரு 2-3 வயசு ஆகிற வரைக்கும் நம்ம அந்த வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடக்கணும். வாழ்க்கையே 4 செவத்துக்குள்ளே மாறிடும் சோனி. அதனால அம்மா சொல்றவ அப்பா சொல்றவன்ட்டு கல்யாணத்துக்கு அவசரப்படாத. இக்கா இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் இப்போ கல்யாணம் வேண்டாங்க. 18 வயசுலயே அக்கா நான் போய் கஷ்டப்படணும்? ஏன் நம்ம அம்மையே பாருங்க, அவைய வீட்டுக்குள்ளேயே தானே இருக்காவ. 4 இடத்துக்கு போறவளா, இல்லை அவளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, ஒரு ஃபோன் இருக்கா. பொழுதனைக்கும் எங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சமைச்சு தந்துக்கிட்டு, அப்பா துணிமணியை துவைச்சிக்கிட்டு இப்படியே தானே அவைய வாழ்க்கை போகுது. அதே மாதிரி தானக்கா நம்ம வாழ்க்கையும் இருக்கும். அதாக்கா எனக்கு இப்போதைக்கு கல்யாணமே வேண்டாம். சரி சோனி, நீ சொல்றது சரிதான். அதுக்குன்னு சாப்பிடாம இருக்கலாமா? நல்லா சாப்பிட்டு வாங்கி தெம்பா இருந்தா தானே கல்யாணம் வேண்டான்னு எதிர்த்து பேசுறதுக்காது தெம்பு இருக்கும். ஆமாக்கா, நீ சொல்றதும் சரிதான். அப்பாவை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு கொஞ்சம் தெம்பு வேணும் தானே? ஆமா, பின்ன தெம்பு வேண்டாமா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஒழுங்கா போய் சாப்பிடணும். சரி, நான் போய் சாப்பிட்றேன், நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. சரி. நைட்டு எவ்வளோ மார்க் வருதுன்னு கணக்கு பண்ணலாமா? கன்ஃபார்மாக வேணா பாரு, லாஸ்ட் எக்ஸாம்ல சென்டம் தான். சரி சரி சரி, போய் சாப்பிட்டு வா, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம். சரிக்க. ஏட்டி, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அவகிட்ட போய் 5 லட்ச ரூபா கேட்டிருக்கேன். என்ன கல்யாண சேலெல்லாம் எடுக்கணும்லம்மா, அதான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சி, வெக்கமா இல்லை உனக்கு? என்ன அத்தை ஓவரா பேசுறீங்க? பார்த்து. சி, நீ வாய மூடு. எம்மா, அவர் உன் மருமகன். ஆமா, மருமகன். எந்த லட்சணத்துல வந்து அமைஞ்சிருக்கு? போட்ட 15 பவுனையும் அழிச்சிட்டு மருமகன். இப்போ உனக்கு என்னம்மா பிரச்சனை? ஏட்டி, மீனாட்சி கிட்ட போய் 5 லட்ச ரூபா கேட்டிருக்கியே, ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியா? அதை விடு, என்கிட்ட சொல்லாண்டாமா. உனக்கு எதுக்கு 5 லட்ச ரூபா? கல்யாண புடவை 5 லட்ச ரூபாய்க்கு தான் எடுக்கணுமோ? அதை எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? எதுக்கு என்கிட்ட சொல்லணுமா? ஏட்டி, இந்த சம்மந்தத்தை முடிச்சதே நான் தான். சம்மந்தம் பேசுனது வேணா நீயா இருக்கலாம், பொண்ணு ஏன் பொண்ணு. எவ்வளவு செலவு பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நான் தான் முடிவெடுக்கணும். இக்க ஏங்க இப்படிலாம் பேசுறா? மீனாட்சி அம்மா ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காவ. நீ அவகிட்ட போய் ஒரு 5 லட்ச ரூபா கேட்டது தப்பு தானக்க?
நீ வாய மூடு. எல்லாம் ஒன்னாலதான் இந்த 5 லட்சம் ரூபாய் கிடைக்காம போயிருக்கோம். ஏட்டி என்ன அவன் மேல சீறிக்கிட்டு வாரா? அவன் என்ன பண்ணுனா? உன் சோத்துல மண்ணள்ளியே போட்ட? ஆமா ஆமா, என் சோத்துல மண்ணள்ளி போட்டது இவ இல்ல, இவ மருமவா. ஏட்டி அந்த பிள்ளை என்ன பாவம் செஞ்சுச்சு உனக்கு? ஆமா, பின்ன மகராணி சும்மாயே அங்க போய் இருக்காவே. இப்போதைக்கு எனக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைக்காம போனதுக்கு அவதான் காரணமா இருக்கும். வேற என்ன காரணம்? ஏங்க இப்படிலாம் பேசுறா? அள்ளி அப்படிலாம் கிடையாதுக்கா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆமா, சீமையில இல்லாத பொண்ணு மவனுக்கு கட்டி கொடுத்துட்டா. நாங்க 5 லட்சம் ரூபாய் கேட்டது தெரிஞ்சிருக்கோம். அந்த இப்படி கொடுக்காதியன்ட்டு போய் வளவி இருப்பா உன் மருமவா. அந்த பொம்பளை தாரேன்னு தான் சொல்லிச்சு. இப்ப 2வது வந்து தரலங்குது. அப்ப என்ன காரணம்? உன் மருமவள தானே இருக்கும். பொம்பளை கிம்பளைன்னு சொன்ன பல்ல உடைச்சிருவேன் நாயே. சுயம்பு நீ வா போவோம். இந்த சம்பந்தமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். போங்க சாமி, நல்லா இருப்பிய. உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. நீங்க இருக்க சூழ்நிலைக்கு உங்க பொண்ணுக்கு நகை போட்டு கட்டி கொடுத்துருவீங்களோ? நல்ல இடமா பார்த்து கெட்டிதான் கொடுத்து பாருங்களேன். நானும் அதை என்ன பாக்கேன். போட்ட 15 பவுனை காப்பாத்துக்கு வக்கில்ல ரோசம் வருது, ரோசம். நீ எல்லாம் சோத்துல உப்பு போட்டு திங்குன்னு சொல்லாத. ஆமா எம்மா, பார்த்து பேசு. அவர் என் புருஷன். ஆமா, சீமையில இல்லாத புருஷன் கட்டி கொடுத்துட்டாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சதுக்கு இல்லாட்டி நீயும் உன் புருஷனுக்கு மேலதான். எம்மா பார்த்து பேசுமா, பிரச்சனை வேண்டாம். நீ சும்மா செந்துரு. அவ என்னென்னலாம் பேசுறா? உன்னையும் பேசுறா, ஒன்னும் தெரியாத அந்த பிள்ளை அள்ளியும் பேசுறா. ஏட்டி இந்த கல்யாணம் நடக்கும், நான் நடத்தியே காட்டுவேன். அதேதான் நானும் சொல்றேன். இந்த கல்யாணம் நடக்கும், நான் நடத்தி காட்டுவேன். ஆனா நீ நினைக்க மாதிரி நடக்காது. சல்லி பைசா மீனாட்சிட்ட இருந்து வாங்க முடியாது. நான் வாங்கவும் விட மாட்டேன். அதையும் பாப்போம். எனக்கு எப்படி வாங்கணும்னு தெரியும். நீ வா சுயம்பு போவோம். உங்க அம்மைக்கு வேற வேலையே இல்லை. நம்ம கிட்ட உரண்டை இழுக்கிறது தான் அதுக்கு வேலையே. ஆமா சாமி, எனக்கு வேற வேலையே இல்ல. உங்ககிட்ட உரண்டலுக்கு தான் எனக்கு வேலை. தெருவுல போற ஓனனை பிடிச்சி என் வேட்டிக்குள்ள விட்டேன் பத்தியில. அதான் எங்கேயோ போன மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தா கணக்குல இருக்கு. ஆனா ஒண்ணு சந்திரு, நல்ல ஞாபகம் வச்சுக்க. எனக்கு கிடைக்க வேண்டிய 5 லட்சம் கிடைக்காம போனது உன் மருமகளுக்கு தான் காரணம். பொண்ணு பார்த்து கட்டி வச்சிருக்கா பாரு பையனுக்கு. என்னட்டி அவ குணமே தங்கம் டி, தங்கம். உங்களை மாதிரி இரும்பு கிடையாது, பித்தளை கிடையாது. ஆமா தங்கம். நீங்க வாங்க, நம்ம போலாம். போ ரசத்தி போ. அவன் கொடுக்க பிடிச்சுக்கிட்டே போ. அவனை நம்பி இரு. என்ன உனக்கு எத்தனை சீரழிவு வருதுன்னு பாரு. சி, இவ்வளவு ஒரு பிள்ளைன்னு பெத்து நான் வளர்த்துட்டு இருக்கேன் பாரு. சி, இப்படி 5 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காளே. மீனாட்சி என்ன நினைச்சிருப்பா? ஏம்மா, மீனாட்சி அம்மா ரொம்ப நல்லவியே. அவிய உங்களை எதுவும் தப்பா நினைச்சிருக்க மாட்டாவம்மா. நீங்க வருத்தப்படாதியே. தப்பா நினைச்சிருக்க மாட்டாளா? அவ கேட்டதே தப்பு தானம்மா. எந்த முறையிலமா இவ போய் 5 லட்சம் ரூபாய் கேட்டா? கல்யாண செலவு, பொண்ணுக்கு நகை, அது இதுன்னு எல்லாமே மீனாட்சி பண்றேன்னு சொல்லிட்டா. அப்புறம் இவிய எதுக்குமா 5 லட்சம் ரூபாய் போய் கேட்டாவ? கேட்டது தப்புதாம்மா. அதான் அவிய இப்ப கொடுக்கலன்ட்டாவல. கொடுக்கல நீங்க சொன்னா இப்ப தர முடியாது, ஞாயிற்றுக்கிழமைக்கு மேல தரேன்ல சொன்னா. இதுக்கு ரெண்டும் எங்க நமக்கு தெரியாம போய் பணத்தை வாங்குறதுல எனக்கு தெரியலையே. சுயம்பு இப்படி இருப்பான்ட்டு நான் கனவுலையும் காணலாமா? இப்படி மட்டும் தெரிஞ்சிருந்து அவளை கருவுலையே கலைச்சிருப்பேன்மா. ஏம்மா இப்படிலாம் பேசுறா? பின்ன என்னம்மா, அவ வாழ்க்கை தான் இப்படி ஆயிட்டு. அவ பிள்ளை வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும் தானே நம்ம இவ்வளவு பாடாப்படுறோம். அதை கூட புரிஞ்சுக்காம இந்த கூறு கொட்டவன் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன வரத்துக்கு வரா? விடுமா, அக்கா ஒரு நாள் நம்மள புரிஞ்சுக்கிடுவா. எம்மாடி, உன்னையும் மருமவளையும் தப்பா பேசுனதுக்கு அவ சார்புல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. எம்மா ஏமா இப்பெல்லாம் பேசுறா? நான் எதையுமே மனசுல வைக்கல. நம்ம அக்கா தானம்மா பேசுனா பேசிட்டு போறா. என் தங்கமே. டேய் மச்சான், இப்படி சோகமாவே இருந்தா எல்லாம் வந்துருமா? ஆமா சிவா, உன் மனசுல என்ன இருக்குன்னு முத்துக்கிட்ட சொல்லிரு. எப்படிடா என்னால சொல்ல முடியும்? அவன் என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான். நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு மச்சான், இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு. ஆனா அவருக்கு என் மேல கேர் இருந்த மாதிரியே தெரியல மச்சான். ஏன்டா இப்படிலாம் பேசுற? கேர் இல்லாமலே இவ்வளவு பெரிய ஆபீஸர் உன் பொறுப்புல விட்டுருக்காரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் காய்ஸ், எல்லாரும் ஒரு நிமிஷம் வாங்க. சார் முத்து வரலையா? சார் முத்து மெடிக்கல் லீவ்ல இருக்கான். இருக்கட்டும் காய்ஸ், எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. உங்க சிவா சாருக்கு வர வைகாசி மாசம் கல்யாணமா? ஏ ஐசு, என்னடி இது? நீ சிவா சார் ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்க, இந்த நேரத்துல வந்து அவர் அப்பா கல்யாணம்ன்றாரு. ஐசு, இதுக்கு மேல வெயிட் பண்ணாதடி, உன் மனசுல இருக்கத சொல்லிரு. ஆமா ஐசு. என்ன காய்ஸ், குட் நியூஸ் சொல்லியிருக்கேன், யாருமே கை தட்டல. அப்பா, யாரை கேட்டு கல்யாணத்துக்கு முடிவு பண்ணீங்க? யாரை கேட்கணும்? எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டம் இல்ல. ஏ ஐசு, சிவா சாருக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? அப்ப அவர் மனசுல நீதான்டி இருக்க. என்ன நீ சொல்ற? ஆமாடி, கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அவர் மனசுல நீதானே இருக்கணும். ஏய் ஜெனி, சும்மா அதையும் இதையும் சொல்லி இவன் மனசை கெடுக்காத.
ஏய் ஜெசி, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ அமைதியே இரு. சிவா சார் QC பார்க்கும்போது ஐஸை ரசிக்கிறத நான் பார்த்திருக்கேன். என்ன சின்னி சொல்ற? உண்மையா நீ பாத்தியா? ஆமா ஐசு, நீ மட்டும்தான் அவரை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்காத. அவரும் உன்னை லவ் பண்றாரு. ஆனா என்ன, வெளியே சொல்ல தைரியம் இல்ல. அதான் அவங்க அப்பா கிட்ட எனக்கு இப்ப கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றாரா? ஆமா ஐசு, இந்த சான்ஸை விட்டுறாத. சார் போனதும் அவன் மனசுல இருக்கத அவர்கிட்ட சொல்லிரு. ஏய் ஜெனி, சும்மா இருட்டி. என்ன ஆனாலும் சரி, என் மனசுல இருக்கத நான் இன்னைக்கு சொல்லதான் போறேன். ஐசு, அவசரப்படாதம்மா. ஏய் ஜெசி, அமைதியா இருட்டி. அவளே லவ் சொல்ல போறா, அவசகனமா பேசிக்கிட்டு. நீ இந்த கல்யாணத்தை பண்ணியே தான் ஆகணும், உனக்கு வேற சான்ஸே இல்லை. முடியாதுப்பா, சத்தியமா என்னால முடியாது. டேய் மச்சான், எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம். அப்பாவை இப்படி எதிர்த்து பேசாதடா. ஆமா மச்சான், ஒர்க்கர்ஸ் முன்னாடி இப்படி பேசுறது நல்லால. அதையும் பாப்போம்.